ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ ஹலோ பிரியா, ஒர்க் முடியறதுக்கே லேட் ஆயிடுச்சுடி. நான் இப்போதான் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஹலோ என்னாச்சுடி? ஹலோ ஹலோ ஹலோ, ஒன்றும் இல்லடி, பின்னாடி ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரிடி, பார்த்து வீட்டுக்கு போ. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் நீ போகிறதுக்கு? தோ 10 to 15 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன்டி. ஓகேடி, நீ ரீச் ஆகிட்டு எனக்கு கூப்பிடு. ஓகேடி, பாய். பாய். ஹலோ ஹலோ மாயா, மாயா பிரியா, நீ எங்க இருக்க? அத்தா யாரு நீ? என்னை விட்டுற, இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்.
வணக்கம். வதனா டிவி செய்திகளுக்காக உங்கள் பிரியா. நேற்று இரவு இளம்பெண் வீட்டில் அத்துமீறி நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்த நபரை இளம்பெண் தற்காப்புக்காக அடித்ததால் அந்த நபர் மரணம் அடைந்தார். போலீஸ் அந்த இளம்பெண்ணை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அதனால் மகளிர் அமைப்புகள் அந்த இளம்பெண்ணை விடுதலை செய்ய கூறி போராடி வருகின்றனர். மாயா, மாயா, நில்லு மாயா. மாயா, நான் உன்கிட்ட பேசணும். ஒரு நிமிஷம் நில்லு. நானும் உன்னை 8 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீயும் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க. முன்ன மாதிரி இப்ப பேசவும் மாட்டுற. பிடிக்கலையா? ஏதாவது பதில் சொல்லு. என்ன சொல்ற? என்ன பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. முத்து, நீ திவ்யாவோட ஃப்ரெண்டுனால தான் நான் உன்கிட்ட பேசவே ஆரம்பிச்சேன். ஆனா நீ இத்திய அட்வான்டேஜ் எடுத்து என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. நானும் திவ்யாக்காக தான் இவ்வளோ நாள் பொறுமையா இருந்தேன். உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இனிமே என் பின்னாடி வராத. என்னை விட்டுடு ப்ளீஸ். நீ காதல் இல்லைன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏனும் நம் சொல்லுது உன் பார்வை பொய்யா சொல்லும். உண்மை பேசாத நெஞ்சும் நீதான். மௌனமா பேசுறது ஓ விழியிலே. மனதுக்கு தெரியும் பம் கம்மீர்ப்பு உனக்குள்ளே. தள்ளி நிற்கிறாய் ஆனால் துளையாய் காதல் தூரி வந்து நினைக்குது என் வாழ்வில். நான் காவல் இல்லைன்னு சொல்லி போனாய். ஆனாலும் உன் கண்கள் வரைச்சது ஏனோ நடிப்பு மாதிரி தோன்றுதே. அந்த வார்த்தை நம்ப முடியலே என் நெஞ்சுக்கு. நீ காதல் இல்லைன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன் உன்னும் சொல்லு. உன் பார்வை பொய்யா சொல்லும். உண்மை பேசாத நெஞ்சம் நீதான். ஹலோ மாயா, சொல்லு முத்து. உன்னை நான் மீட் பண்ணணும். பார்க்குக்கு வர முடியுமா ப்ளீஸ்? அதெல்லாம் வர முடியாது, வேலை இருக்கு. இல்லை மாயா, கடைசியாக உன் டைம் மட்டும். இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். எனக்காக வா ப்ளீஸ். சரி, எங்க வரணும் சொல்லு. ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சோன்னா பார்க்குக்கு வந்துரு. நம்ம அங்கேயே மீட் பண்ணலாம். சரி வை, வரேன். ஓகே. என்ன ஃபோன் நம்பர் கிடைச்சது சும்மா கால் பண்ணி அங்கே வா இங்கே வா டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நான் சொல்கிறது மட்டும் ஒரு 10 நிமிஷம் கேளு. அப்புறம் நீ கிளம்பி போயிட்டே இரு. எனக்கா கடைசியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் ப்ளீஸ் உட்காரு. சரி, என்னன்னு சொல்லு. மாயா, உன் கண்ணில் என் மேலே இருக்க காதலை நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீ ஏன் அதை என்கிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறேன்னு எனக்கு இன்ன வரையும் புரியல. உன்னோட பாஸ்டில் நடந்தது எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடெண்ட்.
அதை மறந்துட்டு லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடணும். அதையே யோசிச்சுட்டு இருந்தேன்னு வை, உன்னோட லைஃபும் போயிடும், உன்னை நினச்சிக்கிட்டு இருக்க என்னோட லைஃபும் போயிடும். சின்சியராக லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு நீ சொல்கிற முடிவில் தான் இருக்குது. உனக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்து என் பேரண்ட்ஸை மீட் பண்ணு, உனக்கு அவங்கள கண்டிப்பாக பிடிக்கும். நீ மீட் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக உன் லைஃப் சேஞ்ச் ஆகும். யோசிச்சு சொல்லு, உன்னோட பதிலுக்காக நான் எப்போவுமே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஐ ஆல்வேஸ் லவ் யூ. டேக் கேர் அண்ட் பாய். ஹாய்டி பிரியா. ஹாய்டி. முத்துவை பார்க்க வந்தேன்டி. ஆமாம், நீ ஏன்டி அவனை பார்க்க போன? இல்லடி, அவன் தான் கால் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் மீட் பண்ணி பேசணும்னு சொன்னான், அதாண்டி வந்தேன். சரிடி, என்ன சொன்னான் அவன்? அவனா பாஸ்ட்டை பற்றியெல்லாம் கவலைப்படாத, பேரண்ட்ஸை மீட் பண்ணி பேசு, நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்போல்லாம் சொன்னாண்டி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடி. நான் உன்னை கேட்ட உண்மையை சொல்வியா? கேளுடி. உனக்கு முத்துவை பிடிச்சிருக்கா? நீ அவனை லவ் பண்ணுறியா? அவன் கூட இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, பட் த சேம் டைம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குடி. என்ன பயம்? என்னன்னு சரியா சொல்ல தெரியலடி. இங்கே பாரு மாயா, நீ தேவையில்லாமல் எதையோ நினச்சி கன்ஃபியூஸ் ஆகுற. உனக்கு பிடிச்சிருந்தா, உன் லைஃப்பில் அவன் கூட ஷேர் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் தைரியமாக போய் அவன் பேரண்ட்ஸை மீட் பண்ணு. அதை விட்டுட்டு உன் பாஸ்டில் நடந்ததே நினச்சி ப்ரெசண்ட்டில் வரப்போகிற லைஃப்பை விட்டுறாதடி. நானும் பேரண்ட்ஸ் போய் மீட் பண்ணலாம் தாண்டி இருக்கேன். அப்படியா? ம், ஓகேடி. ஓகேடி. ஹலோ முத்து. சொல்லுமாயா. நாளைக்கு நான் உன் பேரண்ட்ஸை மீட் பண்ண வரேன். அப்படியா? ஹாப்பியா? சூப்பர் ஹாப்பி, சூப்பர் ஹாப்பி. சரி, ஓகே. எங்கே வரணும்? நான் லொகேஷன் அனுப்புகிறேன், அங்கே வந்துரு. சரி, ஓகே, நான் வரேன். ஓகே, பாய். ஹலோ. முத்து, என்னோட வண்டி இங்கே ஸ்டார்ட் ஆகல, நீ கொஞ்சம் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்க முடியுமா? நான் வரேன், ஆனால் யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிருவாங்க. நீ வேணா உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க காலி ரோட்டுக்கு வந்துடுறியா? நான் வந்துடுறேன். சரி சரி, ஓகே முத்து. ஓகே. வாமாயா, உள்ள வா. என்ன, வீட்டில் யாரும் இல்லையா?
என் பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிருக்காங்க. இதோ ஒரு 10 நிமிஷம் தான், இப்போ வந்துடுவாங்க. சரி, ஓகே. மாயா, டென்ஷன் ஆகாதடி, கூலாக இரு. டேய் மாப்பிள்ள, இங்கே வாடா. இங்கே பாரு மாயா, நாங்கள் 2 பேர் தான். கத்தி கூச்சல் போட்டு சீன் போடுற வேலையே இங்கே ஆகாது. அதனால் நான் சொல்கிறது மட்டும் கேளு. நான் எதுக்கு உன்னை லவ் பண்ணேன்னு தெரியுமா? நீ ஏதோ பெரிய உத்தமி மாதிரி என் தம்பி உன் மேலே கையை வச்சதுக்கு நீ அவனை கொன்னுட்டு ஊருக்குள்ளே வேற தைரியமாக சுற்றிட்டு இருக்க. கோர்ட்டு எப்போ உன்னை ரிலீஸ் பண்ணுச்சோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை அனுபவிச்சு சாவடிக்கணும். அதனால் 1 மணி நேரம் நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணினா உன்னை சிந்தாமல் செதறாமல் கொன்றுவேன். போட்டா நான் இவள்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். ஒத்தா இப்போ எழுத்துட்டு போடா அவளை. டேய் 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 மாப்பிள, டேய் டேய் மாப்பிள, ஓகே வாடா. டேய் டேய் இப்ப சைடா அவளை. மாப்பிள, டேய் டேய் என்னடா ஆச்சு? மச்சான், அவளை விட்டுறாதடா, அவளை விட்டுறாதடா. டேய் அம்மா, ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்? உங்களை பெத்தது ஒரு பொட்ட நாய் தாண்டா. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அமிழ்ந்து தேறியுள்ளாமறியாமையில் அவலம் மெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம். உதய கண்ணே உரைப்பது கேட்டிரோ 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 கேட்டிரோ.
ட்ரைவ் பண்ணவா? ஓகே ஸ்மைல்.